அது ஸ்ட்ராங் விமன், மென்டலி ஸ்ட்ராங் விமன் ஆன கனியக்காவை நான் பாக்குறேன். ஃபிளாஷ்பேக் ஒளித்த பின்செல்லுங்கற கனியக்கா தான் மாஸ்டர் மைண்ட். தனக்கு எதிரா யாரும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு. ரொம்ப விஷம். ஆக மொத்தம் ரெண்டு குத்துன. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். இப்பதான் சொன்னேன் நானு, அது வேண்டாம் நமக்கு. கொஞ்சம் பாருங்க. திவாகர் எனர்ஜி பத்தல. கூவுடா. நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். அது வேண்டாம் நமக்கு. சாரிடா அம்பி. திவாகர் எனர்ஜி பத்தல. சாரி நீயுமாடா. அரோரா ஆதிரை வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு தேர்வான நீங்க ரெண்டு பேரும் சிறைக்கு போகணும். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 12 அண்ட் எபிசோட் 13 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் என்ன பண்ணாரு, எல்லாரும் இப்படி சோப்பால உட்கார வச்சு இந்த வாரம் முழுக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி சொல்லணுமா. அந்த ரெண்டு பேர் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து தான் சொல்லணும், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க்ல ஆல்ரெடி கமருதீன் வின் பண்ணிட்டார் இல்லையா. சோ கமருதீன் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல கலந்து பாப்பல. சோ அவர் பேரை சொல்லி வேஸ்ட் பண்ணாம மத்தவங்க பேரை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கமருதீன் ஏற்கனவே டாஸ்க்ல ஜெயிச்சு வீட்டு தல போட்டியில பங்கேற்க தேர்வாயிருக்காரு. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாவே 4 பேருக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு. கனியக்கா, சபரி, கெமி அண்ட் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுல அதிகமான ஓட்டு யாருக்கு வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனியக்காக்கும் சபரிக்கு தான் வந்துச்சு. அண்ட் இதுல வந்து சம்பந்தமே இல்லாம எஃப்ஜேக்கு ரெண்டு பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து ஆதிரை, இன்னொன்னு வந்து பார்வதி. இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா, எஃப்ஜேக்கு பொறுமை சுத்தமாவே இல்லையா. அதனால அவன் கேப்டன் ஆனா அவன் எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ண போறான் அப்படிங்கறத இவங்க பார்க்கணுமா. அதுக்காக இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மரை இவங்க செலக்ட் பண்றாங்களா. அந்த பொறுமை இல்லாத காரணத்தினால் நீங்க ஒரு கேப்டன் ஆனீங்கன்னா பார்த்தாகணும். ஏண்டா ஒரு வாரம் முழுக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க பேர்லாம் எடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்டா ஆதிரையை பாருங்க. அவங்களுக்கு வந்து எஃப்ஜே கேப்டன் ஆனா பொறுமையா இருக்கானா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுமா. அதுக்காக அவர் கேப்டன் ஆகணுமா, அதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல நாமினேட் பண்றாங்களா. இந்த புள்ளையவா ஃபர்ஸ்ட் வாரத்துல நல்ல நல்ல டிசிஷன்லாம் சொல்லி நாமினேட் பண்ணுதுன்னு புகழ்ந்து தள்ளணும். எஃப்ஜே வந்து எந்த அளவுக்கு பொறுமையா அதை ஹேண்ட் பண்றாங்கறத நான் பார்த்தே ஆகணும். ஹைலைட் ரீசன்ட்டா தான் பார்வதி கனியக்காவை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதாவது தனக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிட்டு அந்த டீமை ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, தான் சொல்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி அம்புட்டு பெரிய நம்ப வைக்கிறாங்க. அதாவது தனக்கு எதிராக யாரையும் பேச விடாம தடுக்கிறாங்க பாத்தீங்களா. அதுதான் மிகப்பெரிய அரசியல். தனக்கு எதிராக யாருமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு. அதெல்லாம் பயங்கரமான விஷயம். இதெல்லாம் யாரு பண்றா, நம்ம கனியக்கா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காவுடைய பெருமைகள் கொட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அதே வாயி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஃபர்ஸ்டா கனியக்கா பேரை சொல்றாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு சொல்ற ரீசன் இருக்கு பாருங்க. அதாவது உமன் பவர், அவங்க தான் ஸ்ட்ராங் உமன். ஏன் அப்படின்னா அவங்க மென்டலியும் சரி எமோஷனலியும் சரி பயங்கர ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது இந்த வீட்டுல பார்வதி தான் போல இருக்கு. ஸ்ட்ராங் விமன், மென்டலி ஸ்ட்ராங் விமன் ஆன கனியக்காவை நான் பாக்குறேன். இதுல இந்த திவாகர் வேற நடிப்பு அரக்கன் அப்படிங்கறதெல்லாம் வீட்டுக்குள்ள போய் பெர்ஃபார்ம் பண்ணாதப்பா, அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிரு இல்ல குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி 1க்கு 4 வாட்டி சொல்லியே அனுப்பிச்சு விட்டாரா இல்லையா. இப்ப உள்ள வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாப்ல. எந்த ஒரு டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதுல வேற கனியக்கா பேரை சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் பாசிட்டிவான ரீசன் சொல்வாரான்னு சொல்லி பார்த்தா நேச்சராவே எனக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி தான் அவரே புகழ்ந்து பேசிட்டு இருக்காப்ல. அண்ட் அவரை விட அதிகமான பவர் வந்து கனியக்காக்கு இருக்கிறதுனால கனியக்கா பேரை சொல்றாராமா. ஜட்ஜ்மெண்ட் நம்ம எல்லாரை விட அவங்களுக்கு தான் மோர் இருக்கு, அதே மாதிரி மோர் மெச்சூரிட்டி. இதுல கொடுமை என்னன்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதி இந்த நடிப்பு அரக்கன் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் இவர்கிட்ட இருந்து அதை தான் எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு. ஏன்னா அவரே கேட்டு வர வாங்கிக்கிறாரு. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். திவாகர் எனர்ஜி பத்தல. கூவுடா. நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். சோ ஓவரால் பெஸ்ட் பெர்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் வீட்ல இருக்க எல்லாரும் அதிகமான ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண அந்த ரெண்டு பேர் யாருன்னா சபரி அண்ட் கனியக்கா தான். அண்ட் தி மாஸ்டர் டாஸ்க்ல வந்து ஆல்ரெடி கமருதீன் வின் பண்ணிருக்காரு இல்லையா. சோ இவங்க 3 பேர் தான் இந்த வாரம் நடக்க போற கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க. அடுத்த வார வீட்டு தல போட்டியில் தேர்வான போட்டியாளர்கள். சோ எப்படி இப்ப இந்த ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ரெண்டு வொஸ்ட் பெர்ஃபார்மரையும் கையோடயே செலக்ட் பண்ணிருங்க. அண்ட் வொஸ்ட் பெர்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் அப்படின்னு இல்லாம சூப்பர் டீலக்ஸ் வீட்ல கூட சேர்த்து நீங்க சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்டா கனியக்கா வந்து வியானா அண்ட் அரோரா இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொன்னாங்க. ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இன்னுமே அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ட்ரை பண்றாங்க, இன்னுமே அவங்க வெளியில வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வந்த பார்வதி நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. ஒரு 4 பேர் டீலக்ஸ் வீட்டை விட்டு நகரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேர் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால சுபிக்ஷா ரம்யா பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்லாம விட்டு மீதி 2 பேர் யாருன்னா வியானாவும் வினோத்தும். 4 பேர் மைண்ட்ல இருக்காங்க. சுபிக்ஷா ரம்யா வந்து
அது. அண்ட் அடுத்த வந்து சுபிக்ஷா வந்து ஆதிரை அண்ட் அரோரா இவங்க 2 பேர் பேரையும் சொன்னாங்க. ஆதிரை கிட்ட டீம் ஒர்க் இல்ல, அரோரா கிட்ட இன்வால்வ்மெண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா நான் ஆதிரையும் அரோராவும் சொல்றேன். ஏன்னா ஆதிரையை பொறுத்த வரைக்கும் போன வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தாங்க, இந்த வாட்டி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ இந்த மாஸ் டாஸ்க்லாம் டீமா விளையாட வேண்டிய விளையாட்டு. ஆனா அதுல கூட நான் எஃப்ஜேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல அவன் மாஸ்க் தூக்கிட்டே சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்காக சொல்லி விட்டாங்க. இப்போ எங்க டீம்ல இருக்காங்க, ஒரு டீம் ஒர்க் இல்லையோன்னு தோணுது. அண்ட் அடுத்த வந்து ஆதிரை வந்து அரோரா அண்ட் வியானா இவங்க 2 பேர் பேரையும் சொன்னாங்க. அரோரா பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரி தான், இந்த பிள்ளைக்கு இன்வால்வ்மெண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு அந்த அடுத்த வியானாக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து இந்த கிராண்ட் டின்னருக்கு போகும்போது ஒரு வெசல் வாஷ் பண்ண சொன்னதுக்கு வந்து ரூல் பிரேக் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வியானா என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் தனியா பண்ணல, ஒரு 3-4 பேர் இருந்தோம், எனக்கு என்னவோ அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு மறுபடியும் ஆதிரை நீ தானே அந்த டயலாக் சொன்ன, அதனால தான் ஒன்ன சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அகைன் இப்பயுமே ஆதிரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம அகைன் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அது பண்ண வேணாமே, சரி ஓகே அவங்க போறாங்க அது விட்டுலாம். அண்ட் அடுத்த வந்து வினோத்துமே ஆதிரை அண்ட் அரோரா 2 பேர் பேர் தான் சொன்னாப்ல. அண்ட் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுலையுமே பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அரோராக்கு வழக்கம் போல அந்த புள்ளிக்கு எதுலையும் இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அரோரா வந்து ஒர்க்ல வந்து எதுலயுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் அடுத்த வந்து வியானா வந்து அரோரா அண்ட் ஆதிரை 2 பேர் பேரையும் சொன்னாங்க. அண்ட் அரோரா பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸை பயங்கரமா விட்டுறா, அதனாலேயே பயந்து பெருசா பேச மாட்டாளோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் அவ வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்றா, அதுலயும் குறிப்பா எஃப்ஜேக்கு தான் சப்போர்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆதிரை சும்மா தான் இருக்காங்க. எஃப்ஜே யூ கான்ட் இன்வால்வ் மை நேம், ஓகே யூ கான்ட் இன்வால்வ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இருறா ரீசன் சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாஸ்க் டாஸ்க்ல ஓ மாஸ்கை எடுத்து வச்சுட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கேம் ஒன்று ஆடுனா, டீம் கேம்னு வரும்போது டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆடணும். ஆனா அவ வந்து இது என்னோட கேம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படிலாம் விட முடியாது. டீம் கேம்னு வரும்போது டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ அப்படி சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்தேன். இது என்னோட கேம், நான் இப்படி தான் விளையாடுவேன். ஷீ இஸ் நாட் கோஆர்டினேட் வித் அவர் டீம். அண்ட் அடுத்த வந்து அரோரா வந்து கலையரசன் அண்ட் ரம்யா அவங்க 2 பேர் பேரையும் சொன்னாங்க. அண்ட் ரம்யா பொறுத்த வரைக்கும் போன வாரம் யூஸ் பண்ண மாதிரி இந்த வாரம் அவங்க பவரை சரியா யூஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ரம்யாக்கு வந்து மயங்கி விழுறதுக்கும் அவங்க வந்து சிம்பதி கிரியேட் பண்றதுக்கும் இந்த வாரம் டைம் சரியா இருக்கு, இதுல எங்க இருந்து பவரை யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கலையரசனை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பெருசா ஒப்பீனியன்லாம் சொல்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சொல்றாப்ல பொது இடத்துல சொல்ல மாட்டாரு, பின்னாடி போய் பார்வதி கிட்ட சொல்வாரு. இந்த ஹவுஸ் நான் போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராங்கர் பர்சனாலிட்டியை நான் பார்க்கல. அண்ட் அடுத்த வந்து கெமி வந்து அரோரா அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர் பேரையும் சொன்னாங்க. அரோரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரிட்டி பிரிவிலேஜ் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது, அதுலயும் குறிப்பா துஷார் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் பேசுற மாதிரியே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒர்க்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அரோராவுடைய மேட்டர் ரொம்ப வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த வீட்டில் பெருசா அவங்க எங்கேயுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க இன்வால்வ் ஆகிற 2 விஷயம் கமருதீன் துஷார் தான். பிரிட்டி பிரிவிலேஜஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றாங்களோ எனக்கு ஒரு ஃபீலிங். அடுத்த வந்து விக்ரம் வந்து வினோத் அண்ட் அரோரா 2 பேர் பேரையும் சொல்லிட்டு முக்கியமா வினோத்துக்கு என்ன சொன்னார்னா, நீ என்ன திட்டுனா உனக்கு திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கணும், ஆனா கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி திட்டுனா, நீ ஆம்பளையா இருந்தா உன் போட்டோவை நீயே எடுத்து பாடுறா அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்றாரு. ரூல்ஸ் படி என் போட்டோவை நானே எடுக்கக்கூடாது, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அண்ட் அடுத்த அரோராக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு இன்வால்வ்மெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆம்பளையா இருந்தா உங்க போட்டோ நீங்களே எடுக்கணும், எங்க போட்டோ நாங்க எடுக்க கூடாது, இல்லாட்டி பொம்பளையா இருந்தாலும் எடுத்துருந்துருப்போம். அடுத்த வந்து சபரியுமே அரோரா அண்ட் ஆதிரை பேர் தான் சொன்னாப்ல. அண்ட் அரோராக்கு வந்து இன்னுமே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ஆதிரைக்கு வந்து இப்போ வியனா கிட்ட பேசின பத்தியா இந்த பேச்செல்லாம் வேற யார்கிட்டையும் பேசி நான் பெருசா பார்க்கவே இல்லை, அதனால உன் பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. இதை பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ற ஆதிரையை இந்த டீலக்ஸ்ல பார்க்கவே கிடையாது. அண்ட் அடுத்த வந்து கமருதீன் வந்து ஆதிரை அண்ட் ரம்யா பேரை சொன்னாப்ல. ஆதிரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு நீ வந்த மாதிரியே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் ரம்யா பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கே தவிர்த்து மற்றபடி எந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லிட்டாப்ல. லக்ஸுரி வந்து நான் தக்க வச்சுக்கணும்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அண்ட் அடுத்த எஃப்ஜே வந்து ஆதிரை அண்ட் வியானா பேரை சொன்னாப்ல. அதுலயும் குறிப்பா ஆதிரைக்கு சொன்ன ரீசன் தான் பயங்கர ஹைலைட்டடா இருந்துச்சு. அதாவது ஆதிரையுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை இன்னும் அவ வெளியே காட்டவே இல்லை, ஃபுல் டைமா என்கிட்டயே வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அதாவது எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் லவ் கண்டென்ட் வேணான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா விலகி போற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும்
இருந்தாலும் ஆதிரை தான் விடமாட்டேன் வா எப்படியாச்சும் 2 பேரும் லவ் கனெக்ட் பண்ணி 50 நாளைக்கு இந்த வீட்டில் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க போல இருக்கு. முக்காசி நேரம் என் கூட தான் இருக்கா, என் கூட தான் பேசிட்டு இருக்கா, அங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நேத்து கூட சண்டையில எஃப்ஜே வந்து உன் கேமை நீ பாத்துக்கோ, என் கேமை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்ல. அப்பயும் ஆதரவு விடல. இப்ப மறுபடியும் என்கிட்ட பேசலாம், டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காப்ல. இதுக்கப்புறமாச்சு ஆதரவை புரிஞ்சுக்கிட்டு இந்த லவ் கனெக்ட்லாம் விட்டு வெளியே வந்து உருப்படியான ஒரு கேமை விளையாடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அண்ட் வியானா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் ஃபேக்கா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நான் என் ஃபேஸை வந்துட்டு நான் மறைச்சு வச்சே காட்டணும், நான் இமேஜ் மெயின்டைன் பண்றதுக்காக ஃபேக்கா இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் அடுத்த நடிப்பு அரக்கனின் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்துட்டாப்ல. அவர் வந்து வினோத் அண்ட் ரம்யா 2 பேர் பேரையும் சொன்னாரு. வினோத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் ரம்யா பொறுத்த வரைக்கும் அவங்கள பத்தி பேசாட்டாலுமே அவங்கள பத்தி தான் பேசுறோன்ற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா ஒண்ணுமா ரம்யாவோட கம்பேர் பண்ணும்போது வினோத் தான் ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி, யாரையுமே எதையும் பண்ண விட மாட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த வீட்டுல திவாகர் நல்லா பண்றாரோ இல்லையோ, ஆனா திவாகரை வச்சு நல்லா பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது வினோத் தானே. அதனால வந்து சொல்லி விட்டாப்ல. இன்னொருத்தவங்க டாஸ்கை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் கடைசியா ரம்யா வந்து திவாகரன் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுலயும் குறிப்பா பார்வதி உன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவே அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுலயும் குறிப்பா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. துஷார் கேப்டன்சி டாஸ்க் அப்போ ஜெயிக்கணும்னு சொல்லி போராடினாங்க. அதுவே மாஸ் டாஸ்க்னு சொல்லி வரும்போது துஷாரா கமருதீனான்னு சொல்லி பார்க்கும்போது கமருதீன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டிஃபரன்ஸ் எதுக்கு இந்த டூ ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே நம்ம பார்வதி என்ன சொல்றாங்க, அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜின்றாங்க. நல்லா இருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி கால் ஸ்ட்ராட்டஜி. சோ ஃபைனலா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல 2 பேர் செலக்ட் ஆனாங்க. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல முழுக்க லவ் கண்டென்ட்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாச்சும் லவ் கண்டென்ட்ல இந்த வீட்ல தங்கிரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்த அந்த 2 பேர் அரோரா அண்ட் ஆதிரை. இவங்க 2 பேருமே இந்த வாரம் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அதுலயும் குறிப்பா ஆதிரை கூட ஒரு பக்கம் மன்னிச்சு விட்டுறலாம்னு வைங்களேன். ஆனா இந்த அரோரா புள்ள பண்ணக்கூடிய சேட்டெல்லாம் இருக்கு பாருங்க, உண்மையிலேயே இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ தானா அப்படிங்கிறதே ஒரு டவுட் ஆகி போச்சு. அந்த புள்ள வெளியே என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்துச்சோ அதை கொண்டு வந்து உள்ள பண்ணி இந்த ஷோ ஒரு அடல்ட் ஷோவா மாத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவு டபுள் மீனிங். இதெல்லாம் ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட், அந்த புள்ளைய கூட விட்டுருங்க. ஆப்போசிட்ல ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க வீட்டிலலாம் பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படிங்கிறது கூட கொஞ்சம் யோசிக்காம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப முகஞ்சொலிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வந்து 1 hour எபிசோட்ல காட்டல, ஆனா இன்ஸ்டாகிராம்ல பார்த்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அரா என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னும் இல்லை, இப்போ அரோரா பண்ண இதே வேலையை ஒருவேளை ஒரு பையன் பண்ணியிருந்தான்னு வைங்களேன், பொம்பளை பொறுக்கிடா அவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பட்டம் குத்தி வெளியே அமைச்சிருப்பாங்க. ஆனால் அதுவே அரோரா பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த புள்ள வெளியே அதுதானே பண்ணிருந்துச்சு, அதனால தான் வீட்டுக்குள்ளே வந்து அதே பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த புள்ளையை கூடிய சீக்கிரத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறது நல்லது. யாருக்கு பாட்டு இப்படி பாட்டு இருக்கா? அண்ட் இதுல வர கெமி சொல்லிருப்பாங்க இல்லையா, அரோரா வந்து பிரிட்டி பிரிவிலேஜ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்டு அரோரா கோவம் வந்துச்சாமா. அந்த மாதிரி சொல்லிருக்க வேணாமேன்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லும்போது பார்வதி வர கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாமா அப்படி சொல்லும்போது எனக்குமே கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பண்றது தானமா அந்த புள்ள சொல்லுது, இந்த வீட்டுல எதை பார்க்கறாங்களோ அதை தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வர நான் என்னமோ அவங்க 2 பேருக்கிட்டையும் செடியூஸ் பண்ணி அது மூலியமா வேலை வாங்குற மாதிரி சொல்றாங்க. பின்ன இல்லையா, அதை தானமா இந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை தானே நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து நீ வேற என்ன பண்ணிருக்க சொல்லு. இந்த துஷாருங்கிற பையனை நீ டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருந்தாலே அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அவன் பாட்டு இருந்துட்டு அந்த கேப்டன்சி பதவியாச்சும் கொஞ்சம் காப்பாத்திருப்பான். கடைசியில் அவன் கேப்டன்சி பதவி போனதுக்கே நீ தானமா காரணம். கொஞ்சம் இந்த கொடுமை என்னன்னா, மற்றவங்க அந்த புள்ளியை பார்த்து அழகா இருக்க அப்படின்னு சொல்றதை விட அந்த புள்ளியை அழகுன்னு சொல்லிக்கிறது தான் இன்னும் அதிகமா இருக்குது. நடிப்பு அரக்கன் திவாகர் மாதிரி, அழகு அரக்கி அரோரா அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளியை நினைச்சு சுத்திட்டு இருக்கு போல இருக்கு. அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது பார்வதியே சொல்லிச்சு, நீ ஒன்னும் அவ்வளவு அழகாலாம் இல்லையே, மொக்கையா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுத்தோன்னே, இல்ல அவங்க அப்படி சொல்றாங்கல்ல, கமருதீன் துஷார் கண்ணுக்கு அப்படித்தானே தெரியலன்ற மாதிரி தானே சொல்றாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, ஏன் நான் கூட தான் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற I'm not ashamed of pretty privilege அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எதுக்குமா அந்த வார்த்தையை கெமி சொல்லிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சு இந்த டாபிக்கை நீ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வர சொல்றாங்க, இது எப்படி இருக்குன்னா, நீ ரொம்ப அழகா இருக்க அதனால யாரும் எதுவும் ஒன்று சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அழகு அரக்கியா மாறிட்டு இருக்கு. நீ அழகா இருக்க அதனால உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆகி ஜெயிலுக்கு போகக்கூடிய அந்த 2 பேருமே எலிஜிபிள் கண்டஸ்டன்ட் தான். ஏன்னா இதுக்கப்புறமாச்சு ஆதரே எஃப்ஜே பின்னாடி சுத்தக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் மண்டையில ஏற்றிட்டு கேமை ஒழுங்கான நல்லா இருக்கும். அதே மாதிரி அரரா புள்ளியும் வெளியே பார்த்த வேலையே மறுபடியும் உள்ள பார்க்க வேணாம், நம்ம பேரை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பேரையும் சேர்த்து கெடுக்க வேணாம். இதுக்கப்புறம்
இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா நல்லது. இல்லைன்னா இப்ப லைட்டா அடிச்சிருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பனாவே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிச்சி பிச்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா அண்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இன்னைக்கு 2 பேருக்கு ஸ்டோரி சொல்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அது யாருங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன், பார்வதி அண்ட் அப்சரா 3 பேர் நினைச்சிருந்தாங்க. அப்ப கமருதீன் சொன்னாப்ல, நான் ஆல்ரெடி நாமினேஷன்ல இருக்கேன், லாஸ்ட் டைம் வர சான்ஸ் கேட்டேன், அதனால இந்த வாட்டி நான் சொல்லியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே நீயும் அப்சராவும் சொல்லிக்கோ, நானும் நாமினேஷன்ல இருக்கேன், பட் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விட்டு கொடுத்து காமிச்சாங்க. கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்றதுக்காக வந்தாப்ல. என்னுடைய ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், போர்லாம் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஆனா ஸ்டோரினா ஒரு ஆர்டர் இருக்கும்ல, அந்த ஆர்டர்லாம் கிடையாது, பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி போயிட்டு இருந்தாப்ல. சின்ன வயசுல பார்க்க கொஞ்சம் மொக்கையா தான் இருப்பேன், காதுலாம் இப்படி இருக்கும், இருந்தாலும் எங்க அம்மா தான் என்ன வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாப்ல. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் முரட்டு ஆளா, எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பாரா. ஒரு நாள் கடப்பாரெல்லாம் தூக்கிட்டு வந்து குத்த ஆரம்பிச்சாராம். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்களாம். ஒரு நாள் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாராம். அப்போ வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போயிட்டாங்களாம். போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு இல்லையா. அப்போ வந்து 1 ரூபா தர்பூசணி இருக்கு பாத்தீங்களா, அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம தர்பூசணி ஸ்டார் ஏன்றாப்ல, என்னன்னு சொல்லி கேட்டா அப்போ கூட தர்பூசணி தான் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமோஷனலா சொல்லிட்டு இருக்காப்ல. இங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே வாட்டர்மெலன் தான் வந்து காப்பாத்துச்சு, வாட்டர்மெலன் வந்து சாப்பிட்டு நாங்கள் அப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படம் பேர் சொன்ன உடனே மனுஷன் பயங்கரமா எமோஷன் ஆயிட்டாப்ல. என்ன சொல்லி கேட்கும்போது அப்பாவுடைய பாசமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அங்கேருந்து ஜம்ப் ஆகி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஆனா அந்த பொண்ணு வந்து நான் மீடியாக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் கூட நடிச்ச சீரியல் ஆர்டிஸ்டே எனக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி ரொம்ப லவ் பண்ணோம், பட் ப்ரொஃபஷனால பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கேமரா கொண்டு போய் ஆதிரை மூஞ்சியே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆதிரை வேற இல்லாத வேலைலாம் பார்க்கறானே இவன் அப்படிங்கிற மாதிரி மண்டையெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அது ஆதிரையா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்லாம் இல்லை, ஆதிரை தான் சொல்றாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதுல வேற சொல்றாப்ல அவங்க வேற இந்த ஷோவை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது ஓகே ஆகலன்ட்டு நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம். அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஆதிரை எஃப்ஜேங்கிற லவ் போல இருக்கு. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஆதிரை கமருதீன் அப்படிங்கிற ஒரு லவ் ஸ்டோரி வேற ஓடி இருந்திருக்கு போல இருக்கு. அதை மனுஷன் உள்ள வந்து உடைச்சு விட்டுருக்காப்ல. பாருங்க எத்தனை லவ் ஸ்டோரி இருந்திருக்குன்னு. ஆக மொத்தம் லவ் ஸ்டோரியிலேயே இந்த சீசனை முடிச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கடைசியா சரி ரைட்டுப்பா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை முடிச்சிட்டாப்ல. மன்னிச்சிருக்கேன். அண்ட் அடுத்து அப்சரா வந்தாங்க. எப்பயுமே டிரான்ஸ்ஃபார்மனுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த வாட்டி ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தானே, அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருச்சான் இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்களா, அந்த இடத்துல அவங்க அண்ணனும் இருந்தாப்லையா. அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பயப்படாதீங்கம்மா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க அண்ணன் ஓடி வந்து கெட்டி பிடிச்சி அழுது வேணாம் நீ இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. ஈவன் அவங்க அம்மாவுமே பெருசா யோசிக்காம அந்த செகண்ட் நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. சோ ஒரு அம்மாவா நீ எந்த தப்பும் பண்ணல, இது ஒரு நேச்சரான ஒரு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க பாத்தீங்களா. இதே மாதிரி எல்லா அம்மாவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு ஒரு செகண்ட்ல ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க. அப்புறமா அடுத்த வாரத்துடைய கேப்டன்சி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க்குடைய பேர் வந்து குத்துங்க ஏஜமா குத்துங்கவா. இந்த டாஸ்க்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தா கமருதீன், சபரி அண்ட் கனியக்கா. ஆக்சுவலா துஷாரும் இந்த கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், பட் கேப்டன்சில இருந்து தூக்கிட்டாங்க இல்லையா, அதனால அந்த மனுஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாம முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லிவிங் ஏரியால அந்த சோஃபா கிட்ட 3 பேருடைய போட்டோ வச்சுட்டு கீழே 9 கத்தி வச்சிருப்பாங்களாம். இந்த கத்தியை அவங்க பார்க்காத நேரத்தில் குத்திரணுமா. 3 கத்தியை குத்திட்டாங்கன்னா அந்த பர்சன் வந்து அந்த கேம்ல இருந்து எவிக்ட் ஆயிடுவாங்களாம். பட் குத்தும் போது அந்த ஆள் பார்த்து அந்த பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது செல்லாதான். அண்ட் குத்துன ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த கேம்ல இருந்து போயிடுவாங்க, அடுத்த கத்தியை குத்த முடியாதான். பார்க்காத வரைக்கும் ஒரு ஆளும் 3 கத்தி வரைக்கும் குத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஃபைனலா டாஸ்க் முடியும் போது யாருக்கு கம்மியான குத்து இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. குறைவான கத்திகள் குத்தப்பட்டுள்ளதோ அவர் இந்த டாஸ்கின் வெற்றியாளர் ஆவார். அப்புறமா பிக் பாஸ் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. கமருதீன், சபரி அண்ட் கனியக்கா 3 பேருமே லிவிங் ஏரியால தான் சுத்திட்டு இருந்தாங்க. யாராச்சும் குத்த போனா பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் விளக்கணையை ஊத்திட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுல கமருதீன் வந்து கவுந்து படுத்துட்டார் பாருங்க. அந்த கேப்ல என்ன பண்ணாங்கன்னா ரம்யா போய் குத்திட்டு வந்துட்டாங்க. குத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ரம்யா நீ தான் குத்துன ரம்யா, நான் தெரியும் ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா ரூல் என்னன்னா கரெக்டா குத்தும் போது இல்ல குத்துறதுக்கு முன்னாடியே பார்த்து ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அவுட். குத்துனதுக்கு அப்புறம் யாருங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னாலும் அவுட் கிடையாது. இதுதான் டாஸ்க். சோ கமருதீனுக்கு வந்து ரம்யா குத்துனதை பிக் பாஸே அப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்தா வியனா என்ன பண்ணாங்க, நைஸா கத்தி எடுத்து போய் சபரிக்கு குத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது கரெக்டா பார்த்து சபரி சொல்லிட்டாப்ல. சோ வியனா அந்த கேம்ல இருந்தே அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் வியனாவால பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது.
ரம்யா வந்து கமருதீன் குத்திட்டாங்க இல்லையா? அந்த கடுப்புல வந்து கமருதீன் கேட்டாப்ல, இல்ல நேத்தெல்லாம் காலில் அடிபட்டு நடக்கவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு குத்தும் போது மட்டும் அவ்வளவு ஸ்பீடா போய் குத்துனியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, குத்தி காட்டுறீங்களா இல்ல குத்திட்டேன்ற காண்டுல பேசுறீங்களா, அதாவது உங்களுக்கு குத்தணும்னு கால்வலியெல்லாம் மறந்து ஸ்பீடா போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் அந்த கால்வலியுமே நடிப்பு தான் போல இருக்கு. இதுல வேற சொல்றாங்க, நேத்து வரைக்கும் எனக்கு கமருதீனை பிடிச்சதா இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் பிடிக்காம போயிருச்சுன்னா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சம்பந்தமே இல்லாம எனக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க பாத்தீங்களா, அதனால தான் பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சன்ஸ்ல குத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ரம்யா கிட்ட யாருமே கேட்கல, அவங்களே தான் சொன்னாங்க, நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரை சொல்லிட்டேன் தான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் என்ன, நீ என்ன சொல்லிட்ட நான் திருப்பி உன்னை செஞ்சுட்டேன், இதுக்கு பேர் ரிவெஞ்ச் தானே. ஆனா இப்போ அவங்களே சொல்றாங்க, நான் ஒன்றும் ரிவெஞ்ச்லாம் எடுக்கலனே, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, அந்த டாஸ்க்கை தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் சொன்னாப்ல, நீ என்ன அண்ணன் அண்ணன் கூப்பிடும் போதே இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமா ஆமா உன்னை போய் அண்ணன் கூப்பிட்டேன் பத்தியா, செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை பார்த்து கமருதீன் டென்ஷன் ஆகி, ஆமா நீ ஒரு ஃபேக், நீ ஃபேக்கா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஃபேக்னா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் மறுபடியும் ரம்யா பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ ஃபேக், நீ யாருக்குமே உண்மையா இல்ல, நீ முழுக்க முழுக்க ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா நான் மத்தவங்களுக்கு தான் ஃபேக், நான் எனக்கு உண்மையா இருக்கேன்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயுமே ரம்யா பத்தின ஒப்பீனியன் சேமா தான் இருக்குது போல இருக்கு. ரம்யா இந்த வீட்டில் முழுக்க முழுக்க ஃபேக்கா தான் இருக்காங்க, நடிச்சிட்டு தான் இருக்காங்க, சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லார் மனசுக்குள்ளேயுமே இருக்குது. எப்பெல்லாம் அவங்க கூட சண்டை போடுறாங்களோ அப்பெல்லாம் அவங்கள பத்தின உண்மையை வெளிப்படையா சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான் ஒண்ணு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருக்கும்போது பார்வதி ஒரு பக்கம் பார்த்தாங்க, நம்ம ரிவெஞ்ச் வாங்க வேண்டிய டைம் இருக்குதா இல்லையா, சபரியை எப்படியாச்சும் அவுட் ஆக்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி எடுத்துட்டு போய் சபரியை குத்தும் போது கரெக்டா சபரி பார்த்து பார்வதி அப்படின்ட்டாப்ல. அப்போ கூட பார்வதி என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நீ சொல்றதுக்கு மட்டும் நான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில பிக் பாஸே இறங்கி வந்து, இல்ல இல்ல பார்வதி நீ குத்தும் போது அவன் பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதையும் சமாளிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ண பாத்தீங்களா, இப்போ பிக் பாஸ் பார்வதி அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க குத்தும் போது சபரி பார்த்துட்டாரு. அப்புறமா பிரவீன் ராஜ் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ரெண்டு பேருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாப்ல, சபரி அண்ட் கனியக்கா ஓகே மாதிரி தெரியுது, எனக்கு என்னமோ கமருதீன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காகவே இங்கே ஜெயிக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்றாரோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்போ பிரவீன் ராஜ் சொன்னாரு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் ஆல்ரெடி இருக்குதுல்ல, இந்த மாஸ் டாஸ்க்ல வின் பண்ணதுல எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு, அகைன் என் கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சு தான் அதை வாங்கணும்னு நினைக்க போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலிடான கொஸ்டினை கேட்ட உடனே, ஓ ஆமால அப்போ அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி தெரியுது, அவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா விக்கல்ஸ் விக்ரமுக்கும் கமருதீனுக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த தண்ணினால ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா, அதுல இருந்தே விக்கல்ஸ் விக்ரமுக்கு கமருதீன் மேல ஒரு நல்ல ஒபினியன் கிடையாது. சோ அத தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுமே நல்லா தெரிஞ்சிச்சு. மேபி மோர் அட்டென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல கமருதீன் போயிட்டு சபரி குத்திரலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணும்போது கூட சபரி பார்த்து கரெக்டா கமருதீன் அப்படி சொல்லி கத்திட்டாப்ல. சோ கமருதீனுடைய சான்ஸ் வந்து அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து கையில கத்தி எடுத்துட்டு அந்த இடத்தையே சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க மூணு பேரும் வந்து கான்சியஸா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரி ரைட் நீங்க எப்படி குத்துறீங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நார்த் சென்னை பத்தி ஒரு டாபிக் ஒன்று வந்த உடனே நம்ம சபரி இப்போ இந்த நார்த் சென்னையை வச்சு நான் எப்படி ஸ்கோர் பண்றேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்து அவர் ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. நார்த் சென்னையில எனக்குலாம் ஃப்ரெண்ட் இருக்க தான் செய்றாங்க, நார்த் சென்னைனாலே ஒரு மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம்லாம் இருக்கு, அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உணர்வு பொங்கு பேசிட்டு இருக்கும்போது அரடா சரி நீ பேசிட்டு நான் குத்திரன்னு சொல்லி குத்தி விட்டாங்க. குத்துனதுக்கு அப்புறமா தான் சபரி பார்த்தாப்ல, பட் இருந்தாலும் இல்ல ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷனுக்கே தெரிஞ்சிருச்சு, இல்ல அரவா குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. பிக் பாஸ்மே பஜர் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஸோ இப்போதைக்கு கமருதீனுக்கு வந்து ரம்யா குத்துன ஒரு குத்தம், இன்னொரு பக்கம் சபரிக்கு வந்து அரோரா குத்துன ஒரு குத்தம் வந்து இருக்குது. கன்னியாகுமரி மட்டும் தான் எந்த குத்தும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா கலையரசன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும், அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கணும், எல்லாருமே டைனிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாப்ல. அப்போ இவங்க மூணு பேருமே கேட்டாங்க, இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குதா இல்லை ஹோல்டான்னு சொல்லி கேட்டதுக்கு அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த டாஸ்க்கு இங்கேயே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, அப்படியே நடந்து போய் ஆப்போசிட்ல நின்று பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும். யாராச்சும் குத்த போனாங்கன்னா அப்போ அவங்க பேரை சொல்லணும், இதுதானே டாஸ்க்கு. அண்ட் எல்லாருமே டைனிங் ஏரியாவில் தான் இருக்க போகிறாங்க. ஒன்ஸ் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் கூட இவங்க மூணு பேரும் போயிருக்கலாம். ஆனால் இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்டே முன்னாடி போனதுனால சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து ஒளிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து கமருதீனுக்கு குத்தி விட்டாங்க. அதை பார்த்தும் கமருதீன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. முதுகுல குத்துற மண்டையில் ஏதாச்சும் மசாலா இருக்கும்னு நினைச்சேன், உனக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தாரு. அறிவு இருக்குன்னு நினைச்சேன், பட் இவனியா தெரிஞ்சது மண்டையில் மசாலான்றதே இல்ல. இதனால வினோத் வேற ஓடி வந்து நான் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இல்ல இதெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாப்ல. ஆனா பிக் பாஸே பஜர் அடிச்சு செல்லும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஆக்சுவலா கலையரசனும் சொல்லிட்டாப்ல இந்த டாஸ்க் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய கண்ணை உங்க பொம்மை மேல வச்சுட்டு தான் இருந்திருக்கணும், அதை வைக்காம விட்டது உங்க தப்பு. அதை வைக்காம
விட்டுட்டு குத்திட்டாங்க கொடைறாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன பண்ண முடியும்? கேவலமா இல்ல இந்த மாதிரி பண்றதெல்லாம். அண்ட் 2 குத்து வாங்கினதுல கமருதீன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு சரி ரைட் இது மேல குத்துறனா குத்திக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாப்ல. அவர் நினைச்சிட்டாரு கோச்சிட்டு போனா இவனு குத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போன உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஆதிரை குத்திட்டாங்க. இதுல வர ரிவெஞ்ச்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ரம்யா, அவங்க 4வது கத்தி வந்து குத்திட்டு இருக்காங்க. பிக் பாஸே சொல்லிட்டாப்புல 3 கத்தி குத்துனாலே கேம்ல இருந்து அவுட்னு. ரம்யா போய் 4வது கத்தியெல்லாம் குத்திட்டு இருக்காங்க. பைத்தியங்களா கேமை புரிஞ்சு விளையாடுங்க. சோ 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. அதுல கமருதீனுக்கு 3 கத்தி வந்ததுனால கமருதீன் இந்த கேம்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாப்ல. இப்போ கனியக்கா அண்ட் சபரி இவங்க 2 பேர் மட்டும் தான் கேம்ல இருக்காங்க. அதுல சபரிக்கு ஒரு குத்து மட்டும் இருக்குது, கனியக்காக்கு எந்த குத்துமே இல்ல. இந்த கேப்ல கனியக்கா லைட்டா திரும்பினாங்களா, அப்ப சபரி என்ன பண்ணாப்ல கத்தி எடுத்து கனியக்கா குத்திட்டாங்க. சோ இப்போ கனியக்காக்கு ஒரு குத்து சபரிக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஈக்குவலா இருக்கும்போது நம்ம பிரவீன்ராஜ் என்ன பண்ணாப்ல அப்படியே பின்னாடி நைஸா வந்து கமருதீன் குத்தி இருந்த கத்தியை எடுத்து கனியக்கா குத்தி விட்டாங்க. சோ இப்போ கனியக்காக்கு 2 சபரிக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துட்டேன். சரி ஓகே. அண்ட் ஃபைனலா ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த கேப்டன்சி டாஸ்க்கை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே ப்ரொமோஷனல் டாஸ்க் பண்றதுக்காக போயிட்டாங்க. அந்த ப்ரொமோஷனல் டாஸ்க்கோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போதைக்கு நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபரி வந்து லீடிங்ல இருக்காப்ல. கனியக்காக்கு 2 குத்து சபரிக்கு 1 குத்து தான் இருக்கு. இன்னொரு குத்து கனியக்காக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து எவிக்ட் ஆயிடுவாங்க. சபரி தான் நெக்ஸ்ட் வீக் கூடிய கேப்டன் ஆகிறாப்ல. கேப்டன் ஆகிறது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் சேர்த்தே கிடைச்சிரும். இல்லாம ஜெயிக்க கூடாது. லாஸ்ட் குத்து எவன் குத்துறான்டா பார்க்கணும். சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு 4 டாஸ்க் வச்சு எபிசோடே முடிச்சு விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர், ஸ்டோரி டெல்லிங், கடைசியா கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு பெருசா சுவாரஸ்யமா இருந்த மாதிரிலாம் எனக்கு நம்ம தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அரோரா அண்ட் ஆதிரை, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு சொன்ன ரீசனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறமாச்சு 2 பேரும் கொஞ்சம் திருந்தி உருப்படியா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா ரம்யா ஃபேக் அப்படிங்கிறது வீடு முழுக்க தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கீழே சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டென்ட்ஸாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சரியாக அந்த மாதிரி ஃப்ரம் ஷாஃபி டாடா பாய் அண்ட் டேக் கேர்.